ஹாய், வெல்கம் டு அடிப்பொலி ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு சுவையான ஒரு வெண்பொங்கல் தான் செய்ய போகிறத வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு வறுத்தது தான். இப்படி வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டால் பொங்கல் நல்லா வாசமாக இருக்கும். அரிசி பருப்பு நல்லா வடிச்சுக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சு கழுகி வடித்து வச்சுருக்கிற அரிசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இனி நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கிறனால 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். எந்த கப்பில் அரிசி எடுத்திருக்கோ அந்த கப்பில் 5 கப்பு தண்ணி எடுக்கணும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் அரிசி பருப்பு வெந்த பிறகு தான் சேர்த்துக்கிறேன். இனி குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு நல்ல குழைவாக வேக வச்செடுக்கணும். பொங்கல் பாருங்க, குழஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம நல்லா மசச்ச மாதிரி பண்ணிவிடணும். அப்போ தான் நல்லா குழஞ்சு வரும். இந்த டைமில் தான் தேவையான அளவு உப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இது நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கணும். பெப்பர் போடும்போது பார்த்து போடணும், பெப்பர் வெடிச்சிடும். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கேஷ்யூ நட். உங்களுக்கு கேஷ்யூ நட் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது பொங்கல் மேலே சேர்த்துட வேண்டியது தான். கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. பொங்கல் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்கலைன்னா சேர்த்துக்கிட வேணாம். இனி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெண்பொங்கல் ரெடி. இந்த வெண்பொங்கல் நல்ல காரமான தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.